our channel Cashew Spot. லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட்டை பற்றின பேசிக் இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். அடுத்து பேசிக் குவான்டிட்டிஸில் டெம்பரேச்சரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்க பேசிக் குவான்டிட்டிஸை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அதாவது நமக்கு தெரியும் there are two types of charge, positive charge and negative charge. ஆட்டம்ஸில் நம்ம சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிற ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ். இதில் ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை கேரி பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜை கேரி பண்ணுது. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்றத விட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் எலக்ட்ரிக் கரண்ட்டோட அளவு, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். I இஸ் ஈக்குவல் டு Q பை T. இங்கே ஐன்றது எலக்ட்ரிக் கரண்ட், Qன்றது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், Tன்றது டைம். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம கூலுமில் மெஷர் பண்ணுறோம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு பார்த்தா ஆம்பியர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் அஸ் கேபிட்டல் A. 1 coulomb is equal to charge carried by 6.25 into 10 to the power 18 electrons. அதாவது 1 coulombனா என்ன அர்த்தம்னா 6.25 into 10 to the power 18 electrons கேரி பண்ணுற சார்ஜ் தான் 1 coulombனு சொல்கிறாங்க. If 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. அதாவது ஒரு செகண்டுக்கு 6.25 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ் கேரி பண்ணுற சார்ஜ் தான் ஒரு ஆம்பியர். எலக்ட்ரிக் கரண்ட்டை அம்மீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் தி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கோ அதை மெஷர் பண்ணுறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி என்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தா இட் மே பி அன் ஆட்டம். அதாவது ஆட்டமாக இருக்கலாம், மாலிக்யூலாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், ஒரு ப்ரோட்டானாக இருக்கலாம். இதில் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கோ அதை மெஷர் பண்ணுறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 காப்பர் காயின்ஸ் இருக்குது, அதை கவுண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடுவீங்க 1 2 3 4ன்னு. இதுவே ஒரு காப்பர் காயினில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னால் உங்களால் முடியுமா? இம்பாசிபிள். பிகாஸ் ஆட்டமோட சைஸ் அவ்வளோ சின்னது. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சின்னது ஒரு ஆட்டமோட சைஸ். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறது? இதுக்கு தான் மோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மோல்ன்ற கான்செப்டுக்கு பேஸ் என்னன்னா அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர் அப்படின்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர். வேல்யூ என்னன்னு பார்த்தா 6.023 into 10 to the power 23. 1 மோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தா 6.023 into 10 to the power 23 என்டிட்டிஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் 1 மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லியூமினஸ் இன்டென்சிட்டி. லியூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தா இட் இஸ் தி மெஷர் ஆஃப் தி பவர் ஆஃப் தி எமிட்டட் லைட் பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். அதாவது ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த லைட் சோர்ஸ்ன்றது எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டலாக இருக்கலாம், இல்லை பல்பாக இருக்கலாம், இல்லை டார்ச்சாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம டார்ச்சே எடுத்துக்குவோம். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர அந்த லைட், எமிட் ஆகிற லைட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் சாலிட் ஆங்கிளில் விழும். இதுதான் வந்து லியூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கேண்டலையும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு டார்ச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எதுக்கு லியூமினஸ் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது பவர் ஆஃப் தி எமிட்டட் லைட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தா டார்ச்சுக்கு தான் அதிகமாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க் ரூமில் ஒரு கேண்டில் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன புக் வைங்க. அப்படி நீங்கள் புக் வைக்கும்போது
அந்த லைட் ஏற்படுத்தக்கூடிய சாலிட் ஆங்கிள் வந்து பெருசாக இருக்கும். இதுவே அந்த கேண்டல்ல இருந்து புக்கை நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கும்போது அது மேக் பண்ணுற அந்த சாலிட் ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஏரியாவில் ரிசீவ் ஆகிற அமௌண்ட் ஆஃப் லைட், எவ்வளோ வெளிச்சம் வந்து ரிசீவ் ஆகுது ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லியூமினஸ் இன்டென்சிட்டி. அதாவது என்ன லைட் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கேண்டில் யூஸ் பண்ணால் கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ஒரு 100 வாட்ஸ் 1000 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணால் அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சாலிட் ஆங்கிள், அதாவது அந்த லைட் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்றதை பொறுத்து ஒரு இடத்துல லைட் ரிசீவ் ஆகிறது வேரி ஆகும். லியூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தா கேண்டலா, and it is denoted as CD. 1 கேண்டலா அப்படின்றது என்னன்னு பார்த்தா ஒரு காமன் வேக்ஸ் கேண்டில், அதாவது ஒரு மெழுகுவத்தியில் எமிட் ஆகக்கூடிய அந்த வெளிச்சம், தி லைட் எமிட்டட் ஃப்ரம் அ காமன் வேக்ஸ் கேண்டில், இதை தான் வந்து 1 கேண்டலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லியூமினஸ் இன்டென்சிட்டியை ஃபோட்டோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க, அதாவது லியூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இட் இஸ் தி ஆங்கிள் மேட் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ். அதாவது ஜென்ரலாக இன்டர்செக்ஷன் அப்படின்னா கிராசிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், 2 ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கும் பிளேன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்றது 1 டைமென்ஷனல், பிளேன்ஸ் அப்படின்றது 2 டைமென்ஷனலில் இருக்கும். பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தா ரேடியன், அண்ட் இட் இஸ் டினோட்டட் அஸ் RAD. ரேடியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இட் இஸ் தி ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பை அன் ஆர்க் whose length is equal to the radius of the circle. அதாவது ரேடியன்னா என்னென்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ரேடியஸ் ஒன்று வரைஞ்சிடுங்க. அடுத்து ஆர்க் லென்த், ஒரு ஆர்க் வரைங்க, அந்த ஆர்க்கோட லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 2 பாயிண்ட்டையும் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ரேடியன். ஜென்ரலாக ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவுன்னு பார்த்தா 2πr. அப்போ 2πr is equal to 360 டிகிரி. πr is equal to 360 divided by 2, 180 டிகிரி வரும். அப்போ 1 radian is equal to 180 டிகிரி divided by π. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாலிட் ஆங்கிள். அதாவது சாலிட் ஆங்கிள்னா என்னன்னா it is the angle formed at the vertex of the cone. அதுக்கு முன்னாடி சாலிட் ஆங்கிள்க்கும் பிளேன் ஆங்கிள்க்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா பிளேன் ஆங்கிள் அப்படின்றது 2 டைமென்ஷனல், சாலிட் ஆங்கிள் அப்படின்றது 3 டைமென்ஷனல். அதாவது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேன் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அது 2 டைமென்ஷனல். சாலிட் ஆங்கிளை அதே சர்க்கிளை ஒரு பால் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பியர், அதாவது ஒரு பால். ஸோ அதுதான் சாலிட் ஆங்கிளுக்கு. SI unit of solid angle என்னன்னு பார்த்தா ஸ்டிரேடியன், and it is denoted as SR. ஸ்டிரேடியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா it is the solid angle at the center of a sphere subtended by a portion whose surface area is equal to the square of the radius of the sphere. அதாவது ஒரு ஸ்பியர் எக்ஸாம்பிள் ஒரு பால் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா மேற்பரப்பு, அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஏரியா, அதோட 2 பாயிண்ட்டும் எடுத்திருக்க ஏரியா வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்பியரில் கனெக்ட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். இப்போ வேர்டெக்ஸ் ஆஃப் தி கோன் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா அந்த கோன் ஷேப்பில் இருக்க அந்த கூர்மையான பகுதி தான் வேர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். இதில் பார்த்தா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஆர், அண்ட் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த போர்ஷன் இருக்குல்ல அதோட சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா R². அதாவது ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஏரியா வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிளேன் ஆங்கிள் அப்படின்றது இட் இஸ் தி ஆங்கிள் மேட் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ். 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறது பிளேன் ஆங்கிள்.
இதுவே வந்து ஆங்கிள் மேட் பை தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 ஆர் மோர் பிளேன்ஸ், மூணும் அப்படி இல்லைனா மூணுக்கு மேலே இருக்க பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்ன்றது 2 டைமென்ஷனல், சாலிட் ஆங்கிள் இஸ் 3 டைமென்ஷனல். பிளேன் ஆங்கிளோட யூனிட் பார்த்தா ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெரேடியன். இது வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பற்றின இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் குவான்டிட்டிஸை டீட்டெயில்டாக பார்த்தோம். ரிமைனிங் போர்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லேர்னிங்.